இபாதாவுடைய வகைகளில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களில் நத்ர் என்று சொன்னால் நேர்ச்சை ஒரு இபாதா. வதலீலு நத்ரி கௌலுஹு தஆலா, நேர்ச்சை ஒரு இபாதத் என்பதற்கான ஆதாரம் அல்லாஹ்வின் சொல்லில் இருக்கின்றது. யூஃபூன பின் நத்ரி வ யகாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா. சூரா அல் இன்சான் 76வது சூராவுடைய 7வது ஆயா. அதாவது நல்லோர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இவர்கள் எத்தகையவர்கள் என்றால், இந்த உலகத்தில் நேர்ச்சைகளை நிறைவேற்றி கொண்டும் அனைத்து திசைகளிலும் துன்பங்கள் பரவக்கூடிய அந்த மறுமை நாளை குறித்து அஞ்சிக் கொண்டும் இருப்பார்கள். நல்லோர்களுடைய 2 பண்புகளை இந்த ஆயத்தில் பார்க்கிறோம். ஒன்று, அவர்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுவார்கள், அதில் அலட்சியம் கடைபிடிக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுக்காக நேர்ச்சை செய்வார்கள், நேர்ச்சையை நிறைவேற்றவும் செய்வார்கள். இரண்டாவது, மறுமை நாளுக்கு அஞ்சுவார்கள். அது எப்படிப்பட்ட நாள்? அது சாதாரண நாள் அல்ல. யகாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா, எல்லா பக்கமும் தீங்குகள் தான் இருக்கும். அப்படிப்பட்ட நாள் தான் மறுமை நாள். அப்போ அந்த நாளை பற்றி பயப்படுவார்கள் அப்படின்னு நல்லோர்களை பற்றி அல்லாஹ் இந்த ஆயத்தில் குறிப்பிடுறான். அப்போ இந்த ஆயத்திலிருந்து தெரிய வருகிறது, நல்லோர்கள் இதை செய்வார்கள் என்பதை கொண்டு நேர்ச்சைங்கிறது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஒரு இபாதா அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, இப்போ இந்த நேர்ச்சை ஒரு வணக்கம் இபாதா அப்படிங்கிறதுக்கான இந்த ஆயத்தை கொண்டு என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, இந்த வசனம் ஷேக் சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லா குறிப்பிடுறாங்க, எந்த வகையில் ஆதாரமாக நேர்ச்சி ஒரு இபாதத்துங்கிறதுக்கு ஆகுதுன்னா, இங்கே அல்லாஹ் நேர்ச்சியை நிறைவேற்றுபவர்களை புகழ்ந்து சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் தஆலா புகழ்கிறான்னா அது ஒரு இபாதத்துங்கனால புகழ்கிறான். இது அதனை அவன் விரும்புகின்றான் என்பதற்கு ஆதாரம். அவன் விரும்பக்கூடிய ஒரு நற்காரியத்தை அவங்க செய்கிறாங்க. என்ன நேர்ச்சை? ஒரு நற்காரியம். அதாவது அதன் மூலமாக அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறாங்கனால தான் அவங்க நிறைவேற்றுவதை அல்லாஹ் தஆலா யூஃபூன பின் நத்ருன்னு சொல்கிறான். யூஃபூன்னா நிறைவேற்றுவார்கள். அப்போ நத்ரை நிறைவேற்றுவார். நத்ருனா நேர்ச்சையை நிறைவேற்றுவார். அப்போ அல்லாஹ் புகழ்ந்துருக்கிறான். அப்போ அந்த வகையில் இது ஒரு ஆதாரம், நேர்ச்சி ஒரு இபாதத்து தான் அப்படிங்கிறது. அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல்கள் அனைத்தும் வணக்கமே. இவ்வசனத்தின் பிற்பகுதியும் இதையே உறுதி செய்கிறது. பாருங்க, யூஃபூன பின் நத்ரி வ யகாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா என்று அல்லாஹ் தஆலா அனைத்து திசைகளும் துன்பங்கள் பரவக்கூடிய அந்த மறுமை நாளை குறித்தும் அவர்கள் அஞ்சிக் கொண்டிருப்பார்கள் என்று குறிப்பிடுகிறான். இங்கு ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அல்லாஹ் புகழ்ந்து கூறியிருக்கின்ற நேர்ச்சை ஆகின்றது. அதாவது அந்த நேர்ச்சை என்னன்னா, அல்லாஹ் கடமையாக்கிய அனைத்து வணக்கங்களும் ஆகும். அல்லாஹ் தஆலா என்னென்ன கடமையாக்கியிருக்கிறான், கட்டாயமாக ஆக்கியிருக்கிறான், அது எல்லாமே நேர்ச்சையில் அடங்கும். அப்படின்னா 5 வேளை தொழுகை கூட ஒரு நேர்ச்சை தான். ஏன்னா நேர்ச்சை என்றாலே கடமையான வணக்கங்கள் அனைத்தையும் குறிக்கும். அல்லாஹ் கடமையாக்கிய அனைத்து வணக்கங்களும் இதில் அடங்கும். இத்தகைய கடமையான வழிபாடுகளை ஒருவன் செய்ய ஆரம்பித்து விட்டால் அதை அவன் நிறைவேற்றுவது அவசியமாகி விடுகிறது. அதாவது இந்த கடமையை நிறைவேற்றணும்னு ஒருத்தர் மீது கடமையாச்சுன்னா அதை நிறைவேற்றணும். அது அவர் மீது அவசியம். கடமை இல்லையா, அதை நிறைவேற்றணும். அப்போ அந்த நிறைவேற்றினாலே ஒருத்தர் தன்னுடைய நதுர நேர்ச்சையை நிறைவேற்றுகிறான்னு அர்த்தம். பாருங்கள், இதற்கு ஆதாரம் இது கடமைகள் அனைத்தையும் குறிக்கும், எல்லா வணக்கங்களையும் இது குறிக்கும். அதாவது எதை அல்லாஹ் கட்டாயமாக்கியிருக்கான் அது எல்லாமே நேர்ச்சைங்கிற வார்த்தை குறிப்பிடுங்கிறதுக்கு இந்த விளக்கத்தை ஒரு ஆதாரத்தை கொண்டு ஷேக் சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லா இங்கே குறிப்பிடுறாங்க. அல்லாஹ் கூறுகிறான், சும்ம லயக்து தஃபஸஹும் வல்யூஃபு நுதூரஹும் வல்யத்தவஃபு பில் பைத்தில் அதீக். பிறகு அவர்கள், அதாவது முஸ்லிம்கள், தங்களிடம் உள்ள அழுக்குகளை நீக்கட்டும், தமது நேர்ச்சைகளை நிறைவேற்றட்டும், பழமையான அந்த ஆலயத்தை தவாஃப் செய்யட்டும். இது ஹஜ்ஜை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ ஹஜ்ஜின் போது செய்யக்கூடிய காரியங்களை பற்றி சொல்லும்போது அவர்கள், அதாவது ஹஜ்ஜுக்கு போகிறவங்க, அவங்க தங்களுடைய அழுக்குகளை நீக்கட்டும். தங்களுடைய பாவ அழுக்குகள், உடம்பு அழுக்கு எல்லாத்தையும் குறிக்கும். அதே மாதிரி தங்களுடைய நேர்ச்சைகளை நிறைவேற்றட்டும். இந்த நேர்ச்சைங்கிறது அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளை இங்கே குறிப்பிடுது. தவாஃபை நிறைவேற்றட்டும், பழமையான அல்லாஹ்வுடைய இல்லம் காபத்துல்லாவை தவாஃப் செய்யட்டும், வலம் வரட்டும். இது சூரா அல் ஹஜ் 22வது சூராவுடைய 29வது ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுறான். ஆகவே ஒருவர் எதையாவது ஒன்றை அல்லது கடமையில்லாத ஒரு வழிபாட்டை நேர்ச்சை செய்வது மக்ரூஹ், வெறுக்கத்தக்கதான். இது முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், எல்லா கடமைகளையும் நேர்ச்சைங்கிறது வார்த்தையில் வந்துடும். ஆகவே நம்ம கடமைகள் நிறைவேற்றினாலே அது எதை நிறைவேற்றுவதாகும்? நேர்ச்சியை நிறைவேற்றுவதாக ஆகிடும். இன்னொன்று,
நமக்கு கடமையே இருக்காது, ஆனால் நம்ம மீது கடமையாக்கி கொள்ளக்கூடிய நேர்ச்சை. அதுதான் வழக்கமாக நேர்ச்சின்னு சொல்கிறது. ஒருத்தர் கடமையே இல்லை, ஆனால் இது நடந்துச்சுன்னா நான் 10 ஏழைகளுக்கு உணவளிக்கிறேன், நான் தர்மம் செய்வேன் இப்படின்னு ஒரு நேர்ச்சி ஒருத்தர் பண்ணுறார். இது நான் நோன்பு வைப்பேன், கடமை இருக்காது. ஆனால் யா அல்லாஹ், ஒரு தாய் நேர்ச்சி செய்கிறாங்க, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, யா அல்லாஹ் என்னுடைய குழந்தைக்கு நிவாரணமாகி பரிபூர்ணமாக ஷிஃபா வந்துருச்சுன்னா அல்லாஹ் நான் உனக்காக 3 நாள் நோன்பு வைக்கிறேன் இப்படின்னு நேர்ச்சி வைக்கிறது. இந்த நேர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வெறுத்தார்கள். அதாவது இதை ரசூலுல்லாஹ் பொதுவாக தடுத்தாங்க. மக்ரூஹ், வெறுக்கத்தக்கதுங்கிற வகையில் வரும் அப்படிங்கிறாங்க ஷேக் சாலிஹுல் உஸைமீன். அறிஞர்களில் சிலர் ஹராம் என்றே கூறியுள்ளார்கள், கூடாது இது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரணம், இத்தகைய நேர்ச்சியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். பாருங்க, இன்னஹு லா யஅதி பிகைரின் வ இன்னமா யுஸ்தஹ்ரஜு பிஹி மினல் பகில். இது எந்த நன்மையும் தராது. ஒருத்தர் நேர்ச்சி செய்வதனால உடம்பு சரியில்லை குழந்தைக்கு, அல்லாஹ் நான் 3 நாள் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு நேர்ச்சி செய்ததுனால உடம்பு சரியாகும் ஆயிடுன்னு இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய விதிப்படி தான் அது நடக்கும். நேர்ச்சி விதியை மாற்றிடாது. சரியா? நேர்ச்சி விதியை மாற்றிடாது. அப்போது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு நேர்ச்சி செய்கிறாரு, அல்லது ஒரு 10 ஏழைக்கு உணவளிக்கிறேன்னு நேர்ச்சி செய்கிறாருன்னு ஏதோ ஒரு விஷயத்தில், அப்போது 10 ஏழைகளுக்கு ஒரு உணவளிக்கிறேன்னு நேர்ச்சி செய்திருக்காரு அல்லாஹ்வுக்காக விதி மாற்றப்படாதான். அதனால் எந்த நன்மையும் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆனால் கஞ்சனிடமிருந்து ஒருத்தர் படா கஞ்சூஸ், அவனிடம் பொருளை வெளிக்கொணர்கிறது. அவன் என்ன செய்வான், நேர்ச்சியில் நிறைவேறிச்சுன்னு அவன் நினச்சது நடந்துருச்சுன்னா என்ன செய்வான், நேர்ச்சி நிறைவேற்றணும் செய்யத்தானே செய்யணும். ஏன்னா செய்துட்டால் நேர்ச்சி நிறைவேற்றணும். அது மக்ரூஹ் தான், ஆனால் செய்திருந்தால் கட்டாயம் நிறைவேற்றணும். அதாவது அது நடந்துருச்சுன்னா நிபந்தனை வச்சு, யா அல்லாஹ் என் குழந்தை சரியாயிடுச்சு, நான் 10 ஏழைக்கு உணவளிக்கிறேன்னா குழந்தை சரியானோன்னு உடனே 10 ஏழைக்கு உணவளிக்கணும், இந்த நேர்ச்சி நிறைவேற்றணும். இந்த மாதிரி எவ்வளோ வகையில் மக்கள் நேர்ச்சி செய்கிறாங்க இல்லையா? இது அல்லாஹ்வுக்கு, அதுவும் அல்லாஹ்வுக்காக தான் செய்யணும். சரியா? ஷிர்கான முறையில் செய்தால் அது செய்யவே கூடாது, தௌபா தான் செய்யணும். முதல்ல அந்த ஷிர்கான நேர்ச்சி செய்ததுக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும், அது நிறைவேற்றவும் கூடாது. ஆனால் அல்லாஹ்வுக்காகவே நேர்ச்சி செய்திருந்தால் அப்போது இந்த மாதிரி கடமை இல்லாத ஒன்றை கடமையாக்கிக்கிறது. தர்மம் செய்கிறது கட்டாய கடமையாக இருக்காது, ஆனால் நான் 10 ஏழைகளுக்கு உணவளிப்பேன், அதில் ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுப்பேன், அல்ல நான் ஒரு ஆட்டை அறுத்து ஏழைகளுக்கு அது உணவளிப்பேன், ஏதாவது சில நிபந்தனைகளை வச்சு, யா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, எங்களுடைய கடன் இது அடைஞ்சிருச்சுன்னா அல்லாஹ் உனக்காக நான் ஒரு ஆட்டை அறுத்து பலியிட்டு அல்லாஹ் நான் ஏழைகளுக்கெல்லாம் உணவளிப்பேன் அப்படின்னு ஒருத்தர் நேர்ச்சி செய்கிறாருன்னா, இவருடைய கடன் நிறைவேறுவது, அதாவது அது அடைக்கப்படுவது இவர் நேர்ச்சியினால் இல்லை, அல்லாஹ் விதிப்படி தான் நடக்கும் அது. ஆனால் என்ன நடக்கும்னா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கஞ்சன்கள் சிலர் இருப்பானுங்க, ரொம்ப யாருக்கும் எதையும் தரமாட்டானுங்களே, அவங்க இப்படி நேர்ச்சி செய்ததுனால என்ன ஆகுதுன்னு அவனுக்கு நடந்துரும் இல்லையா? நடந்துருச்சுன்னா அப்போ அதனால் மக்களிடம் அவனுடைய செல்வம் வெளியே வருது. ஒதுக்கி பதுக்கி வச்சிருக்கிறத வெளியே அவன் தர்மம் செய்திருவான், வேறு வழி இல்லாமல். ஏன்னா நேர்ச்சியை நிறைவேற்றணுமேங்கிறக்கா செய்வான். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற இந்த ஹதீஸ் முஸ்லீமில் 1639 ஹதீஸ். அவ்வாறு இருந்தும் ஒரு மனிதன் ஒரு வழிபாட்டை நேர்ச்சி செய்து விட்டால் அதனை நிறைவேற்றுவது அவன் மீது கடமை. இது மக்ரூஹ் தான், செய்யணுங்கிற அவசியம் இல்லை, செய்யதை தவிர்க்கிறதா சிறந்தது. ஏன்னா ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க, வேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனாலும் ரசூலுல்லாஹ் அது ரொம்ப கடினமாக சொல்லலை. அதனால தான் மக்ரூன்னு ஏன் உலமாக்கள் சொல்கிறாங்கன்னா, ஹராம்ங்கிற அளவுக்கு சொல்லாத காரணம் என்னன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் வேணாம் இது விட்டுருங்கன்னு தான் தடுத்தாங்க. அதே இடத்துல இன்னொரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா, இது கஞ்சன்களுடைய செல்வம் வெளியே வருது, இதனால் அவ்வளோதான் நன்மை, வேறு எந்த நன்மையும் இல்லை அப்படின்னாங்க. அதான் விதி மாற்றப்படாதுன்னு ஹதீஸில் இருக்குது. விதியே மாற்றாது இது. நேர்ச்சி செய்தனால இது நடந்துச்சுன்னு நடக்கவே நடக்காது, அல்லாஹ் விதிப்படி தான் நடக்கும். சரியா? ஆனால் என்னன்னா, ஒரு நன்மை நடக்கலாம், அதுதான் இது. ஆனால் நேர்ச்சி செய்திருந்தால் நிறைவேற்றணும். ஏனெனில் மன் நதர அயுதி அல்லாஹ ஃபல் யுதி, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியும் விஷயத்தில் ஒருவர் நேர்ச்சை செய்தால் அவர் அதை நிறைவேற்றட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரில் 6696வது ஹதீஸ். ஆக மொத்தம் இந்த ஹதீஸின் மூலமாக தெரியுது, நேர்ச்சைன்னு செய்திருந்தால் கட்டாயம் நிறைவேற்றணும், அது அல்லாஹ்வுக்காக செய்திருந்தால் நிச்சயமாக நிறைவேற்றிடணும். சரியா? செய்யாத பட்சத்தில் ஒருத்தர் இந்த மாதிரி நேர்ச்சிகளை தவிர்த்தரணும். அதாவது இது செய்தால் அது, இது நடந்தால் அது செய்கிறேன், இது நடந்தால் அது செய்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்தரணும். ஏன்னா அதனால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. தர்மங்கள் பொதுவாகவே தர்மங்கள் செய்யலாம், சரி நேர்ச்சி செய்து தான் செய்யணும், ரசூல் ஸல்லல்லாஹு தடுத்தாங்க அப்படிங்கிற செய்தியை கொண்டு இதை தவிர்க்க சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாகவே யூஃபூன பின் நதுர் அப்படிங்கிற நேர்ச்சி செய்வார்கள், நேர்ச்சி நிறைவேற்றுவார்கள்ங்கிற அல்லாஹ் புகழ்ந்து சொல்லியிருக்கிறது எதுன்னு கேட்டால்,
அல்லாஹ் விதித்திருக்கிற கடமைகளை நிறைவேற்றுவது, 5 வேளை தொழுகை தவறாமல் தொழுவது, அல்லாஹ் எதை எதை கட்டாயமாக்கியிருக்கான் அதை சரியாக நிறைவேற்றுவது, நோன்பு சரியாக வைப்பது, இது எல்லாமே நேர்ச்சியில் அடங்கும். ஏன்னா இந்த கடமைகள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு செய்வது, அதை நிறைவேற்றுவது, நேர்ச்சியை நிறைவேற்றுவதில் அடங்குங்கிறாங்க. அதற்கு தான் ஆதாரமாக ஹஜ்ஜுடைய காலத்தில் போய் அங்கே செய்யக்கூடிய இபாதத்துகளை சொல்லும்போது அல்லாஹ் தாலா நேர்ச்சைகளை அவருக்கு நிறைவேற்றட்டும்னு சொல்கிறான். அந்த கடமைகள் நிறைவேற்றுவதை தான் அல்லாஹ் தாலா இங்கே இப்படி குறிப்பிட்றான் அப்படின்னு சூரா ஹஜ்ஜுடைய அந்த ஆதாரத்தை ஷேக் உசைமின் ரஹிமகுல்லா குறிப்பிட்றாங்க. ஆகவே நேர்ச்சை என்பது பொதுவான கடமையாக எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் சொல்லப்படும், எல்லா இபாதத்துக்கும் சொல்லப்படும். ஒரு மனிதன் குறிப்பாக ஒன்றை அல்லாஹ்வுக்காக நேர்ச்சி செய்வதற்கும் சொல்லப்படும். 2 விதமாகவும் சொல்லப்படும். இந்த வகை நேர்ச்சி பல வகைப்படும் என அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அது ஃபிக்ஹ் நூல்களில் அதை பற்றி விளக்கங்கள் இருக்குது அப்படின்னு முடிக்கிறாங்க. அப்போது இபாதத்துகளில் நேர்ச்சி ஒரு இபாதா, அதை அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்யணும். இறந்தவர்களுக்கு செய்கிறதோ தர்காக்கள் அடங்கியிருக்கிறவங்க செய்யலோ அதெல்லாம் மார்க்கத்தில் கூடாதுங்கிறது மட்டுமில்லை, அது அப்படி செய்வது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம் மட்டுமல்ல, அது மிகப்பெரிய தண்டனையையும் அல்லாஹ்விடம் இறக்கிவிடும்ங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.